வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்குறது காலிஃப்ளவர் கேரட் ஃப்ரை. என்னடா கேரட்டு காலிஃப்ளவரோடு போட்டு வறுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி கேரட் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செய்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு ஒரு கப் காலிஃப்ளவரை நல்லா அலம்பிட்டு ஒரு வடைச்சட்டியில் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுருங்க. காலிஃப்ளவரை அதில் சேர்த்துருங்க. காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டுருங்க. நல்லா கொதித்து காலிஃப்ளவர் முக்கால் வேக்காடு அந்த தண்ணியிலே வேகணும். மேலாப்பில் இந்த மாதிரி ஜல்லு கரண்டியில் மேலாப்பில் காலிஃப்ளவர் மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. வடைச்சட்டியில் அப்படியே காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாய் 4 கீரி போட்டிருக்கேன். நீல இதில் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துருங்க. சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் வதக்கி கொடுக்கும்போது அந்த மிளகாய்த்தூள்லாம் இதில் சேர்றது மட்டும் இல்லை, இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, தக்காளி போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுலேயே எல்லாமே மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு கொத்து கருவேப்பில்லை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் வதக்கி கொடுத்துட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கி இறக்குற ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண கேரட்டை அதையும் ஆட் பண்ணுங்கள். கேரட் பாருங்கள், பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அது முக்கால் வேக்காடு வெந்தால் போதும். இது வதக்கும் போதே நம்ம வதக்கி கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பூண்டு ஒரு 4 பல்லு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. சூப்பராக அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். கேரட்டு காலிஃப்ளவர் வறுவல் காய் சாப்பிடாதவங்க கூட கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை செய்து கொடுங்க. காய் சாப்பிடாதவங்க கூட கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததும் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். அனைத்திற்குமே இது நல்லாயிருக்கும். வெறும் வாயில் எடுத்து சாப்பிடவும் சூப்பராக அருமையாக இருக்கும். வேகட்டும், பார்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கல்லுப்பு போட்டு தான் இந்த தண்ணியில் காலிஃப்ளவர் கொதிக்க விட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பு கொதிக்க சேர்ந்துருக்கும். இதனால் கொஞ்சமாக நான் 1/2 ஸ்பூன் எப்போவுமே கொஞ்சம் குறைச்சி போடுவேன். அதை விட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. இந்த கேரட் காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா தோசையில் நடுவில் வச்சு கூட வேக வச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி நீங்கள் கொடுங்க. வேறு எந்த காயும் இதுக்கு தேவையில்லை. சப்பாத்தியில் கூட ரோல் பண்ணி இந்த காலிஃப்ளவர் கேரட் ஃப்ரையை கொடுக்கலாம். இப்போ சூப்பராக அருமையாக ஆகிடுதான். இதில் நீங்கள் கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் அதனால் அதை அப்படியே எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.